நான் அக்காவை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தேனா சார் அப்படின்னு நான் அவரையும் எங்க தெரியாம கட்டி பிடிச்சி உமா கொடுத்துடணும்னு பயந்துட்டேன். தப்பா நினைச்சுக்காதீங்க சார். இப்போ ரீசெண்டா நான் ஒரு மாமி கிட்ட போட்டேன் ஸ்டார்ட் மியூசிக்ல. எனக்கு இன்னும் அந்த ப்ரோமோலாம் ஞாபகம் இருக்கு. ஆட்டோல ரிக்ஷால ஏறி பாண்டி பஜார்லாம் போயிட்டு என்னை இறக்கி விட்டுருவாங்க. நான் ஏதோ ஒரு மாமா பின்னாடி பைக்ல உட்காந்துட்டு அப்படியே ஜாலியா போயிடுவேன். கிடைக்காதது என்னன்னா நிறைய புது புது ட்ரெஸ் எல்லாம் வந்து அப்பெல்லாம் வந்து ஒரே ஈவெண்ட்டுக்கு போட்ட ட்ரெஸ்ஸையே வந்து ஒரு 10 ஈவெண்ட்டுக்கு போட்டு போயிடுவேன். எங்க பிரச்சனை ஆயிடும்னா ஆனந்த விகடன் சின்னத்திரை விருதுகள் 2023 டைட்டில் ஸ்பான்சர் மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மதுரை. பவர்ட் பை சத்யா ஏஜென்சிஸ், ராஜ்மஹால் சில்க்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கோஹிலா விமென்ஸ் இன்னோவேர், பிரெடி குயின் ஹாலிடேஸ் அண்ட் ரிசார்ட்ஸ். அசோசியேட் ஸ்பான்சர் சௌபாக்யா. ஸ்பெஷல் பார்ட்னர் தமிழ் மேட்ரிமோனி சேவிங்ஸ் பார்ட்னர் ஸ்ரீ விசாலம் சிட் ஃபண்ட் லிமிடெட். அக்ரி பார்ட்னர் சத்யம் அக்ரோ கிளினிக். ஸ்பிரிச்சுவல் பார்ட்னர் சைக்கிள் பியூர் அகர்பத்தி. அவுட்டோர் பார்ட்னர் நெக்ஸ்ட் அட்வர்டைசிங் சொல்யூஷன்ஸ். மெட்ரோ பார்ட்னர் மார்க் மெட்ரோ. டிஜிட்டல் OOH பார்ட்னர்ஸ் கைராம்ஸ் ஹைலைட் மீடியா. டிஜிட்டல் partner Daily Hunt and multiplex partner AGS Cinemas. அடுத்த கேட்டகரி பார்க்க வேண்டிய நேரம் இது நமக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு கேட்டகரி அப்படின்னே சொல்லலாம். மோஸ்ட் ஸ்பெஷல் அவார்டும் கூட. 2023க்கான பெஸ்ட் ஆங்கர் விருது தான் பார்க்க போறோம். இந்த விருதினை வழங்குவதற்காக யார் வரப்போறாங்க? பெஸ்ட் ஆங்கருக்கு விருது கொடுக்கணும்னா கண்டிப்பா இன்னொரு பெஸ்ட் ஆங்கரை தான் கூப்பிடணும். சோ அப்படி இருக்கிறதுலே ஒரு டிக்ஷனரி அப்படின்னு சொல்லலாம், லைப்ரரி அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் அது எந்த லாங்குவேஜ் எடுத்தீங்கன்னா அந்த லாங்குவேஜ். இங்கிலீஷ் வேணுமா இங்கிலீஷ் இருக்கு, பஞ்சாப் வேணுமா பஞ்சாப் இருக்கு, ஹிந்தி வேணுமா ஹிந்தி இருக்கு, எல்லா லாங்குவேஜ்லயும் ஷோ பண்ணுவாங்க. அவங்க கிட்ட நான் எப்பப்ப கேட்பேன், என்னக்கா ஏதோ இங்கிலீஷ் வார்த்தை வருது அப்படி கேட்டு தான் ரெஃபரன்ஸ் எடுப்போம். ஸோ மிகப்பெரிய கைத்தட்டலோட அர்ச்சனா அக்கா அவர்களை மேடை கிடைக்கிறோம். அன்பு அச்சுமா. Hi Vijay, how are you? Hi Kalani, how are you? I'm good Akka. You guys are doing a fabulous job. Thank you. அதுக்கு ஒரு பெரிய நன்றி. அவங்களுக்காக ஒரு கைத்தட்டல். 10 பேரோ 20 பேரோ 30 பேரோ நல்ல கைத்தட்டல் கொடுத்துருங்க. நாங்க நிக்கிறது பெரிய போராட்டம் சாமி. நீங்க நம்பிதான் ஆகணும். ஒரு பெரிய கைத்தட்டல் உங்க ரெண்டு பேருக்கும். இதுதாங்க அவங்க கிட்ட பிடிச்சது. வந்த உடனே பாருங்க இதனால தான் பெஸ்ட் ஆங்கர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க கையில விருது கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஸோ இந்த கேட்டகரி பத்தி நீங்க ஒரு வார்த்தைகள் சொல்லணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பல விருதுகள் இதே துறைக்காக நீங்க வாங்கியிருக்கீங்க. உங்கள் கரங்களால் கையால. See, this is very special, okay? இந்த ஆங்கர் அப்படின்ற ஒரு கேட்டகரி இருக்குல்ல, உண்மையை சொல்லட்டுமா, ஒரு பெரிய ஷோ நடந்துகிட்டு இருக்கும். அந்த ஷோவில் உட்காரத்துக்கு இந்த ஆங்கருக்கு மட்டும் தான் சேர் இருக்காது. ஒரு பெரிய ஷோ நடந்துட்டு இருக்கும். எல்லாருமே அந்த ஷோவில் பிஸியாக பரபரப்பாக இருப்பாங்க. ஆனால் மொத்தத்தையுமே ரொம்ப அழகாக நம்ம வீட்டில் என்ன கஷ்டங்கள் இருந்தாலும், எத்தனை துறையாக இருந்தாலும், எவ்வளோ சந்தோஷம் இருந்தாலும் எல்லாத்தையும் வீட்லேயே வச்சுட்டு உள்ளே கொண்டு வர்றது ஆத்மார்த்தமாக அந்த நிகழ்ச்சி மட்டும்தான். we are very blessed. இந்த ஆங்கர், இந்த ஹோஸ்ட் அப்படின்ற அந்த கேரக்டர் இருக்குல்ல, அது ரொம்ப blessed. அந்த நிகழ்ச்சி அப்படி எடுத்துட்டு போய் ஒரு பிளாட்டர்ல பிரசென்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த விருதை இன்னைக்கு பிரசென்ட் பண்றதுக்காக நான் இருக்கேன். டு ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ அச்சக்கா, தேங்க்யூ சோ மச். 2023க்கான பெஸ்ட் ஆங்கர் விருது யாருக்கு போய் சேருது அப்படிங்கறத ஏவில பார்த்து. குறைவில்லா சிரிப்பு, அளவில்லா உற்சாகம், இவைதான் பிரியங்காவின் அடையாளங்கள். விஜய் டிவி நிகழ்ச்சியில் பிரியங்கா களமிறங்கினால் ஆர்வத்துடன் அமர்ந்து விடுகின்றனர் வீட்டுச் சுட்டிகள். சூப்பர் சிங்கர் போட்டியாளர்களோடு சேர்ந்து இவர் செய்கிற அட்ராசிட்டிகள் நிகழ்ச்சியின் டெம்போவை கண்ணா பின்னாவென கூட்டி விடுகிறது. ஸ்டார்ட் மியூசிக் ஷோவுக்கு இவர் காட்டுகிற எனர்ஜி ஷோவின் நான் ஸ்டாப் ரகலைக்கான கேரண்டி. நிகழ்ச்சியின் போக்கை தன் கவுண்டர் நகைச்சுவை மாற்றிவிடாமல் லாபகமாக இவர் கையாள்கிற விதம் ஆச்சரியம். இளம் வயதில் தொகுப்பாளராக களமிறங்கிய பிரியங்கா இன்று அடைந்திருக்கும் உயரம் அசாத்தியமானது. கொஞ்சம் தவறினாலும் ஒர்க்காகாமல் போய்விடுகிற காமெடி அஸ்திரத்தின் வழியே கவனம் ஈர்த்து கலகலப்பாக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிற பிரியங்காவிற்கு 2023ஆம் ஆண்டுக்கான சிறந்த தொகுப்பாளர் விருது வழங்கி பாராட்டுகிறது ஆனந்த விகடன். 2023க்கான பெஸ்ட் ஆங்கர் விருது விஜய் டிவியின் சூப்பர் சிங்கர் ஸ்டார்ட் மியூசிக் நிகழ்ச்சியின் ஆங்கர் பிரியங்கா அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்தலாம். இந்த தருணத்தில் we would also like to add another presenter. We would like to welcome Dr. Guru Shankar அவர்கள், chairman of Meenakshi Mission Hospitals and Research Center. Entertainment is very serious business and what she does is serious business. This is for you Priyanka. Lots of love, a lot of blessings and lot of prayer.
அது மட்டும் கிடையாது, உங்களுக்காக ஒரு கிஃப்ட் ஹேம்பரும் காத்துக்கிட்டு இருக்கு. மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கக்கூடிய ஒரு அழகான கிஃப்ட் ஹேம்பர். நிறைய விருதுகள் நீங்க வந்து ஹோஸ்ட் பண்ணிருப்பீங்க, நிறைய மேடைகள் பார்த்துருப்பீங்க, விருதுகள் வாங்கியிருப்பீங்க. விகடனுடைய முதல் மேடை, முதல் விருது அது உங்களுக்கு கிடைச்சிருக்கு, பெஸ்ட் ஆங்கர். எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். இங்கே ஒரு 4 ஆங்கர் இருக்கும், எல்லாருக்குமே அவ்வளோ ஹாப்பினஸ். ஏன்னா ட்ரூலி டிசர்விங் ஒருத்தங்களுக்கு தான் அது இருக்குன்னு நினைக்கும் போது சந்தோஷம். ஒரு சில வார்த்தைகள் தரலைங்க. தேங்க்யூ. மனசார கை தட்டின எல்லா நல்லுள்ளங்களுக்கும் வந்து பெரிய பெரிய தேங்க்யூ. இது வந்து விகடனோட 3rd அவார்டு எனக்கு. 2016 ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த அவார்டை நான் கையில் வாங்கினேன். அப்போ வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இப்படி இந்த மாதிரி ஒரு அவார்டு வாங்குறோம்னா அது வந்து நம்ம ஏதோ பெருசாக நம்ம வந்து பண்ணியிருக்கோம், அதை ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. வருஷம் இந்த மாதிரி ஒன்று நடக்குது, உன்னை தட்டி கொடுத்து நீ பண்ணணும், நீ இருக்கணும், உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்படுறோம் அப்படின்ற ஒரு நம்மளை தட்டி கொடுத்து வச்சுக்கோ, யூ ஹாவ் டு டூ திஸ் அண்ட் வி வாண்ட் டு see you more அப்படின்னு சொல்லி கொடுக்குற ஒரு விருதாக தான் நான் வந்து இதை பார்க்குறேன். அண்ட் இந்த விருது எனக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். பிகாஸ் நான் பார்த்து வளர்ந்து நான் ரசிக்கிற என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ஆங்கர் அப்படி யாரு அப்படின்னு என்கிட்ட யாராவது கேட்டாங்கன்னா நான் அவங்க கிட்டே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். அர்ச்சனா அக்கா கையிலேருந்து இதை வாங்குறது எனக்கு இது ரொம்ப ரொம்ப பெருமை. ஸோ எனக்கு இந்த அவார்டு இவங்க கையிலேருந்து அது கிடைக்குது அப்படின்னும் போது அது அப்படி அவங்க வந்து இந்தா அப்படின்னு எனக்கு பாஸ் ஆன் பண்றாங்கல்ல, அது வந்து ஒரு பிளெஸ்ஸிங்காகவும் ஒரு ஹாப்பியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. ஃப்ரம் எனக்கு என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஆங்கர் கிட்ட இருந்து வாங்குறதுல. ஐ லவ் யூ அக்கா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சார் ரொம்ப நன்றி சார். சார் நான் அக்காவை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தேனா சார் அப்படின்னு நான் அவரையும் எங்கே தெரியாம கட்டி பிடிச்சி உமா கொடுத்துடணும்னு பயந்துட்டேன். பட் தப்பா நினைச்சுக்காதீங்க சார். ஓகே நான் பட் தேங்க்ஸ் சார், ரொம்ப நன்றி. ஸ்வீட் ஆஃப் யூ சார், தேங்க்யூ சார். எவ்வளவு பெரிய டாக்டர் ஷையா கிட்ட வச்சா இல்லப்பா, நான் ஒரு ஃப்ளோல இப்படி பண்ணிட்டு இப்படி போயிட்டேன். அப்புறம் ஐயோ அப்படின்னு சொல்லி சரி அதனால சார் சும்மா ஜாலிக்கு தான். நான் ஒரு சிரிப்பு டாக்டர், தப்பா நினைச்சுக்கேன். நிறைய ஸ்ட்ரகிள் தாண்டி நீங்க வந்திருப்பீங்கன்றது எல்லாருக்குமே தெரியும் டேலி. உங்களை பார்க்குறவங்க ரசிக்கிறவங்க எல்லாருக்குமே அது தெரியும். அதெல்லாம் தாண்டி நீங்க ஒரு இன்ஸ்பிரேஷனா நீங்க நிக்கிறீங்க. டு பி வெரி 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 ஹானஸ்ட், சிரிக்காத எல்லாம் தெரிஞ்சுட்டு அப்படி பண்றேன். ஓகே சூப்பரா இருக்கு. ஸோ அவ்வளோ தடைகளை தாண்டி இங்கே வந்திருக்கீங்க. நீங்கள் இப்போ வர்றாங்க யாராவது ஒருத்தங்க புதுசாக ஒரு வாழ்க்கையில் ட்ராவல் பண்ணணும், இல்லை மீடியாவில் காலடி எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுவாங்க? இப்போ வந்து புதுசா ஒரு வார்த்தை நான் கத்துக்கிட்டேன், அதை நான் எல்லார்ட்டையும் சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்கேன்ல. உன் வாழ்க்கை யூ ஒன்லி லிவ் ஒன்ஸ், யோலோ அப்படின்றது ஒரு வார்த்தை. நான் அர்ச்சனா அக்கா கிட்டேயும் அதை சொன்னேன். அதாவது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழலைன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் நம்ம மனுஷனா பிறந்ததுக்கு வந்து அர்த்தமே கிடையாது. ஸோ இது எனக்கு வரும், எனக்கு இதுதான் பண்ண தெரியும், எனக்கு இது நிறைய பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒவ்வொருத்தருக்குமே நான் சொல்றது என்னன்னா, லிவ் இட். ஓகே, லிவ் யுவர் ட்ரீம்ஸ். அந்த நாள் என்ன நடக்கணும், என்னெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறியோ அதை ட்ரையே பண்ணாம இது நம்மளுக்கு வராது அப்படின்னு சொல்றது வந்து தப்பு. ட்ரை பண்ணு, விழுவ, திரும்ப எழுச்சிக்கோ, திரும்ப ட்ரை பண்ணு, திரும்ப விழுந்தாலும் பரவாயில்ல. இப்போ there will be one day, அந்த ஒரு நாள் உனக்கான ஒரு மேடை வந்து உனக்கு கொடுக்கும். அது வரைக்கும் நீ ட்ரை பண்ணணும். when you really like something and you want something in life, அதை ஃப்ரீயாக விட்டுறணும். அது உங்ககிட்ட வந்துச்சுன்னா அது உன்னோடது, அது உங்ககிட்ட வரலன்னா அது என்னைக்குமே உன்னோடது கிடையாது. ஸோ அது ஃப்ரீயாக விடு, தானா உங்ககிட்ட வந்து சேரும். சூப்பர். ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ண போறோம்னா, ஒரு சில இமேஜஸ் வந்து எங்கள் டார்லிங் வந்து போட போகிறோம் எல்இடியில். அதை பார்த்துட்டு அந்த டைமில் பிரியங்காவுக்கு கிடைச்ச விஷயம், கிடைக்காத விஷயம், இப்போ எல்லாமே கிடைச்சிருக்கல, மக்கள் மனசில் அழகான இடம் கிடைச்சிருக்கு, அவங்க வீட்டில் ஒரு பொண்ணாக பார்க்குறாங்க, நிறைய பியூட்டிஃபுல்லான விஷயங்கள் நடக்குது. அந்த ஃபோட்டோ பார்க்குறப்போ பிரியங்கா அப்போ கிடைச்சது கிடைக்காது ரெண்டும் எங்களுக்காக சொல்லணும். ஓகே, ஆஹா, அதுதான் நான் ஈஹா. என் தம்பியோட குழந்தை வந்து இப்போ இப்படிதான் இருப்பா, பார்க்கறதுக்கு இப்படிதான் இருப்பா. அது என் அப்பா, ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பாரு, சான்ஸே இல்லை. ஓகே, ஸ்கூலுக்கு எங்களை ட்ராப் பண்ண வரும்போது அங்க இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே எங்க அப்பாவை பார்ப்பாரு, ஓ ஹூஸ் திஸ் மேன் யா அப்படின்ற மாதிரி. அப்போல்லாம் இந்த மனுஷனுக்கு வந்து நான் இதெல்லாம் பண்ணுவேனா அப்படின்றது அவருக்கு தெரியுமா? இதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. விஸ்டம் மேகசீன்ல வந்து என்னோட ஒரு கவர் பேஜ்க்காக கேட்டிருந்திருக்காங்க. யாரோ ஒருத்தவங்க எங்க அம்மா சோறு ஊட்டுறதை பார்த்துட்டு, அந்த போட்டோகிராஃபர் எங்க வீட்டு வழியா தான் போவாரு, ஸோ உங்க குழந்தையோட போட்டோ தரீங்களா அப்படின்னு எங்க அப்பாட்ட கேட்டிருக்காங்க. அப்போ எங்க அப்பா வந்து அவரை செம்ம திட்டி இங்கெல்லாம் வீட்டுக்கே வரக்கூடாது, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுருக்காரு. இன்னைக்கு நான் இதெல்லாம் பண்றேன் அப்படின்னும் போது அவர் ஹாப்பியா இருக்காரா இல்லையான்றது ஒரு டவுட்டா இருக்கும். பட் நம்மள மக்கள் இவ்வளவு லவ் பண்றாங்கன்னும் போது அந்த கார்டியன் ஏஞ்சல் நம்மள வந்து ஒரு ஒரு வழி காமிச்சிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து இதை பார்க்குறேன். ஹாப்பியாக இருந்தோம். ஒரு குட்டி டிவி, ஒரு ஜாலியாக பக்கத்து ஏரியாவில் இருக்கிற எல்லா பசங்களும் எங்கள் வீட்டில் இருப்பாங்க. எங்கள் அப்பா ஈவினிங் அதுவும் கிரிக்கெட்லாம் இருக்குது அப்படின்னா ஃபுல் அங்கிள்ஸ் குரூப் வந்துடுவாங்க. அங்கிள்ஸே கிடையாது, he was very young. லைக் இது என்ன, எங்கள் அப்பா வாஸ்
அவர் அப்பா இறந்தப்போ அப்பாவுக்கு 34 வயசு. அப்போ யோசிச்சுப்பாரு, அப்போ இன்னும் ரொம்ப சின்னவரா இருந்தாரு. ஸோ அந்த டைம்ல ஆமா ஆமா சாம ஜாலியா இருந்த ஒரு டைம், ஒரு மாதிரி ஜாலியா இருப்பாரு. ஹாப்பினஸ் வந்து அப்ப அதிகமா இருந்தது. ஹாப்பினஸ் ரொம்ப ஹாப்பியா, நம்ம ரொம்ப திருப்தியான ஒரு வாழ்க்கையா இருந்தது, ஜாலியா இருந்தது. ஆமா அதுதான் அது. அந்த டைம்ல கிடைக்காத ஒரு விஷயம் அப்படின்னா? கிடைக்காத ஒரு விஷயம்னா நிறைய டைம் வித் அப்பான்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் அவர் நிறைய டிராவல் பண்ற ஆள், டூர் போயிட்டு வருவாரு. 15 டேஸ் இருப்பாரு, 15 டேஸ் இருக்க மாட்டாரு. ஸோ இந்த பாபா பர்த்தாரே புட்டு தர்த்தாரே அப்படி சொன்னா புரியுமான்னு தெரியல. அப்பா வருவாரு, மிட்டாய் வாங்கிட்டு வருவாரு அப்படின்னு நாங்க ஒரு பாட்டு ஒண்ணு நானும் என் தம்பியும் டோர் கிட்ட உட்காந்து பாடுவோம். ஸோ அவர் டூர்ல இருந்து வராருன்னா எங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற பக்கத்து ஏரியால இருக்கிற ஒரு பிசிஓ ஒரு பூத் இருக்கு, அந்த பூத்துக்கு வந்து கால் பண்ணி சொல்லிடுவாங்க. எங்க அம்மா அங்கேருந்து பால் வாங்கிட்டு வரும்போது கால் பண்ணி உங்க ஹஸ்பண்ட் கால் பண்ணாரு வந்துடுவார். பிகாஸ் எங்களுக்கு யாருக்கும் தமிழ் தெரியாது, அம்மாக்கும் தமிழ் தெரியாது, அப்பாவுக்கும் தமிழ் தெரியாது, புதுசா வந்திருக்கோம், அதை கத்துக்கிட்டு இருக்கிற ஒரு டைம். அப்போ மிஸ் பண்ணது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் 15 டேஸ் இருக்கிறது வந்து ஒரு 25 டேஸ் இருந்துட்டு ஒரு 5 டேஸ் போற மாதிரி இருந்திருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு அப்போ நாங்கள் சின்ன வயசுல யோசிச்சிருக்கோம். பிகாஸ் when he comes to pick us up, ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு போறதுக்கு வரும்போது அவர் வந்துட்டாருன்னா அப்படியே நாங்க யா இஸ் மை ஃபாதர், யா என் அப்பா பார்த்துக்கோ அப்படின்னு. ஸோ அது எவ்ரிடே இருந்திருந்தா கொஞ்சம் ஜாலியா இருந்திருக்கும்னு நாங்க. இவரால தினமும் வர முடியலன்னு எங்க அம்மாக்கு வண்டி ஓட்ட சொல்லி கொடுத்தாரு. வண்டி அவரே எப்போ ஊர்ல இருந்து வந்தாரோ he made sure அவங்களே 2 வீலர் கத்துக்கிட்டு அவங்களே போய் டிராப் பண்ற மாதிரி எங்க அப்பா வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட் ஸ்கூட்டி ஒன்று வாங்கி எங்க அம்மாக்கு சொல்லி கொடுத்த அந்த ஒரு டைம் அதெல்லாம் ஞாபகம் வருது. அப்படியே நைஸ். சோ கிடைச்சது ஹாப்பினஸ், கிடைக்காத டைம் இல்லையா இந்த பாயிண்ட் இன் டைம். ஓகே, நெக்ஸ்ட் இமேஜ் பார்த்தலாமா? ஆஹா, இது வந்து எங்களோட எத்ராஜ் காலேஜோட கிராஜுவேஷன் டே. ஓகே, எப்படி இதெல்லாம் கிராஜுவேட் ஆனோன்றது தெரியலங்க. இது கையில வந்தோடனே தான் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் நம்புவாங்க. எங்க நீ இருக்கேன்? நான் இங்க இருக்கேன், இந்த இடத்துல ஏதோ இங்க இருக்கேன், இதோ இங்க இருக்கேன். ஓகே, பயங்கரமான ஒரு ட்ரெஸ் அது ஒரு. ஸோ அப்போ நான் ஹெட் ஸ்டார்டட் இந்த எம்சிங் பண்ணலாம் ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, அப்போ வந்து இந்த கிடைக்காதது என்னன்னா நிறைய புது புது ட்ரெஸ் எல்லாம் வந்து அப்பெல்லாம் வந்து ஒரே ஈவெண்ட்டுக்கு போட்ட ட்ரெஸ்ஸையே வந்து ஒரு 10 ஈவெண்ட்டுக்கு போட்டு போயிடுவேன். எங்க பிரச்சனை ஆயிடும்னா இந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து மேடம் அதே ஃபோட்டோ தான் மேடம் இருக்கு, அதே ட்ரெஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மாதிரி சொல்லுவார். அப்போ கூட நான் வந்து இந்த ட்ரெஸ் வந்து நான் இது உங்களுக்கு தெரியல, இந்த கிராஜுவேஷன் டேக்கு போட்ட ட்ரெஸ் இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ இன் சன் டிவியில் பண்ணும்போது நான் வந்து இதே ட்ரெஸ் போட்டேன். ஸோ அதனால எனக்கு இந்த ஃபோட்டோ கொஞ்சம் நல்லா ஞாபகம் இருக்கு. கிடைச்சது வந்துட்டு என்னோட ஃபினிஷ் லைன் பீப்புள்னு சொல்லுவாங்கல்ல, ஃபினிஷ் லைன்னா என் கூட எனக்காக என்ன ஆனாலும் சரி வாழ்க்கையில இங்க இருக்கிற ஒரு சில பஞ்ச் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. நாங்கெல்லாம் ஒன்னா இதுங்க இருக்கும்டா, யாரு இருக்காங்களோ இல்லையோ என் லைஃப்ல இவங்க கண்டிப்பா இருப்பாங்க. ஸோ அது எனக்கு கிடைச்ச காலேஜ் லைஃப் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் சூப்பர். அப்படியே அடுத்த இமேஜ் போயிடலாம். லாஸ்ட் இமேஜ். ஓ மை காட், மாமிஸ் டே அவுட் அப்படின்ற ஒரு ஷோ. இந்த விகடன் விருதுகள் இன்னைக்கு நீங்க நடத்துறீங்களா, எனக்கு என்ன தெரியுமா ரொம்ப ஹாப்பியா இருக்கு. we are all here for one thing. இங்க இருக்கிற கலைஞர்களை வந்து மேடை ஏற்றி அழகுபடுத்தி அவங்கள வந்து பாராட்டணும் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்திருக்காங்க ஃப்ரம் டிஃப்ரெண்ட் சேனல். புரியுதா? வெளியில இருக்கிறவங்க தான் வந்துட்டு இவன் அடிச்சுக்கிறான் அவன் அடிச்சுக்கிறான், இருக்கலாம், போட்டி இருக்கு, எல்லா இடத்துலயுமே போட்டி இருக்கு. ஆனா வந்து இன்னைக்கு அவங்க ஒரு விருது வாங்குறாங்கன்னும் போது எங்களுக்கு ஹாப்பியா இருக்கு. ஓ இவங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க, நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து இது பண்ணணும்ன்ற ஒரு போட்டி இருக்கு. பட் இட்ஸ் நைஸ் டு see எல்லாருமே ஒரு இடத்துல வந்து ஒன்று பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அதுக்கு விகடனுக்கு வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அதே மாதிரி தான் இந்த மாமிஸ் டே அவுட் இப்போ ரீசெண்டாக நான் ஒரு மாமி கிட்ட போட்டேன் ஸ்டார்ட் மியூசிக்கில். பீப்புள் கனெக்டட் இந்த ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து ஏய் இதே தாண்டா 12 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோமே அந்த மாமி தாண்டா இந்த மாமி அப்படின்னு சொல்லி அது ஒரு கனெக்ஷன் போட்டாங்க. ஏதாச்சும் ஒன்று மாற்றணும்னு நினச்ச ஒரு டைம்டா இது. எப்படியாவது பண்ணணும். என்னது இது ஒரே மாதிரி போயிட்டு இருக்கே இந்த ஆங்கரிங் ஃபீல்ட்ஸில் ஏதாச்சும் ஒன்று கொண்டு வரணும், ஃபன்னாக கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு
ஒரு ஏக்கம், ஒரு வெறி. அதோட இம்பாக்ட்ல எனக்கு இன்னும் அந்த ப்ரோமோலாம் ஞாபகம் இருக்கு. ஆட்டோல ரிக்ஷால எல்லாம் ஏறி பாண்டி பஜார்லாம் போயிட்டு என்னை இறக்கி விட்டுருவாங்க. நான் ஏதோ ஒரு மாமா பின்னாடி பைக்ல உட்காந்துட்டு அப்படியே ஜாலியா போயிடுவேன். அவர் லெஃப்ட் எடுப்பாரு நினைச்சிட்டு வண்டி ஃபாலோ பண்ணா அவர் ரைட் எடுத்து அவர் வீடு வரைக்கும் போயிட்டாரு ஒரு நாள். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு வெரி டு ப்ரூவ் டு யூனோ ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும்ன்ற இருந்த வெரி இருந்த ஒரு டைம். சூப்பர் அமேசிங். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. இந்த தருணத்துல நீங்க விருது வாங்கினது 2 மியூசிக்கல் ஷோஸ்க்காக அப்படிங்கறனால, அதுவும் இல்லாம ஒரு அமேசிங்கான சிங்கரும் கூட பிரியங்கா அக்கா. அதனால நாங்க வந்து ஒரு சில போட்டோஸ் வந்து எல்இடில போட போறோம். அந்த போட்டோ பார்த்தானே உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வர பாடல எங்களுக்காக நீங்க பாடி காமிக்கணும்னு ஆசை. பாடி காட்டணுமா? சிங்கர் பிரியங்கா அவர்கள்ட்ட கேட்கக்கூடிய கேள்வி இதெல்லாம். சோ ஏதோ ஸ்பான்சர் ஆஹா, டெடிகேட் பண்ணக்கூடிய சாங். இவளா உன்னை பார்த்தா போதும் அழகு குட்டி செல்லம், அந்த டியூன் அது வரும்ல, அந்த பாட்டு அதை வச்சுக்கோ. அத அந்த பாட்டை புரிஞ்சிச்சு. ஆமா, இவ எந்த பாட்டு வேணாலும் போடலாம். இது ஒரு இது வந்து ஒரு ஷீஸ் ஆர் ஏஞ்சல். சோ எனக்கு அந்த போட்டோ போதும் மாத்து பாத்துட்டே இருந்தா புடிச்சு கடிச்சிரும். ஓகே, அடுத்த இமேஜ் போடலாம். அப்போ அம்மா யார் தெரியுமா? ஷீஸ் த சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆனினமே உன்னை வணங்குமே, அந்த பாட்டு. அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்து அம்மா நீ எங்கே அம்மா அப்படின்றது வந்து சேட் வெர்ஷனும் இருக்கு. அதே வந்து ஒரு ஹாப்பி வெர்ஷனா நாங்க வந்து ஒன்று ஃபீல் பண்ணுவோம். அந்த பாட்டு இங்கிலீஷ்ல ஒரு பாட்டு நாங்க அவங்களுக்கு சொல்லுவோம். அந்த சர்ச்சில் சொல்ற மாதிரி இருக்கும். அது பரவாயில்ல, உங்களுக்கு தெரியாது ஏதும் இல்லை, எங்களுக்காக பாடல் பாடினா மட்டும் போதும்க்கா. Mother of mine, you gave to me all of my life to do as I please. I would like to give you what you gave to me, mother, sweet mother of mine. இது என்னோட வீடியோஸ்ல கூட இருக்கு. இதுதான் அம்மாவை பக்தா பாடுறது. ஆனா எங்க அம்மா வந்து என் வீட்டு குத்து விளக்கு அந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடி ஃபீல் பண்ணுவாங்க. ஒரே ஒரு போட்டோ இதுக்கு வந்து ஹிந்தில பாடுறேன் உருதுல பாடுறேன்னு சொல்லக்கூடாது. நெக்ஸ்ட் போட்டோ தமிழ்ல தான் பாடணும். கண்டிப்பா. எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு போட்டோ பாடி எனக்கு பிடிச்ச நபரும் கூட மைக்கில் பிரியங்கா அவர்களுக்கு. என்ன பார்த்தா எத்தனை பேர் உங்களுக்கு பாரு டெடிகேட் பண்ணிருப்பாங்க. நீங்களே டெடிகேட் பண்ணுவோம் அப்படின்னா என்ன பாடல்? என் வீட்டுல நான் இருந்தேனே, எதிர் வீட்டுல அவ இருந்தாலே, சன்ரைஸ் கூட என்னடா லவ் டார்ச்சர் பண்ண அதெல்லாம் இல்ல. வெயிட் பண்ணி இவளுக்கு செம்ம பாட்டு வச்சிருக்கேன். அழக வர்ணிக்கிற மாதிரி. என்னடா இப்படி எல்லாம் கேக்குறீங்க? இதுக்கெல்லாம் நான் வந்து யோசிக்கவே இல்லையே. பிரியங்காவை ரசிச்ச நொடி. ஹேய் டக்கு எனக்கு பிளாங்க் ஆகுது. ஏன் அப்படி ஆகுது? அது நம்மளே நம்மள பார்க்க மட்டும்தான். இந்த ஒரு பாட்டு வரும்லக்கா, இந்த ரவுடி நானும் ரவுடி தான்ல ஒண்ணு வரும்ல. இது தங்கமே தங்கமே உன்னதான். அது எப்படி ஸ்டார்ட் ஆகும்? தங்கமே அப்படிதான் ஆரம்பிக்கும். அதான் பாட்டு ஸ்டார்டிங் அப்படிதாங்க ஸ்டார்ட் ஆகும். தேடி வந்த நானே வைரமே ஒரு நாள் ஒன்ன தூக்குவேனே, ராசாத்திய ராத்திரி பார்த்த ரவுடி பையன் ரொமான்டிக்கான ரகசியமா ரூட்ட போட்டு கடத்தணும் உன்ன வாய் மூடி வாய பொழந்த வெறுங்காலில விண்வெளி போன வெறுப்பா இருந்தாலும் வழிஞ்ச இருக்கணும் பெண்ணு, பிளாக் அண்ட் ஒயிட் கண்ணு உன்னை பார்த்தா கலரா மாறுது, துரு பிடிச்ச காதல் நரம்பெல்லாம் சுறுசுறுப்பாக சீருது, அவ ஃபேஸ் அடடடடடா, அவ ஷேப்பு அப்பப்பப்பப்பா, மொத்தத்துல ஐயோ இழுக்குது என்ன. அதுதான் என்ன தங்கமே சூப்பர்க்கா, தூக்குற ஒண்ணு. அவ்வளவுதான். தேங்க்யூ சோ மச் அக்கா. ஆனந்த விகடன் சின்ன திரை விருதுகள் 2023 டைட்டில் ஸ்பான்சர் மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மதுரையின் மருத்துவ முகவரி. பவர் பாய் சத்யா ஏஜென்சி. சத்யா என்றாலே சந்தோஷம் தான். வழங்குகிறோம் சந்தோஷத்தை வாங்கும் பொழுதும் வாங்கிய பிறகும். ராஜ்மஹால் சில்க்ஸ் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ரெடிமேட், a tradition of excellence in silk. கோகிலா women's innerwear. Pradeep Queen Holiday Resorts. Live together, love together, laugh together. Associate sponsor Saubhagya Kitchen Appliances. Special partner Tamil Matrimony. Savings partner Sri Vishalam Chit Fund Limited. Agri partner Satyam Agro Clinic. Spiritual partner Cycle Pure Agarbatti. Outdoor partner Next Advertising Solutions. Metro partner Mark Metro. Digital OOH partner Skyrams. Digital partner Daily Hunt. Multiplex partner AGS Cinemas.